வணக்கம். கிரேட் வின்சஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வி விஷ்ணுராஜ். இன்றைய நிகழ்ச்சியில் கமாடிட்டி ட்ரேடிங் குறித்து விவாதிக்க உள்ளோம். நேயர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்கலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விரிவான விளக்கங்களை தர காத்திருக்கிறார் சந்தை ஆலோசகர் திரு சேதுராமன். வணக்கம் சார். வணக்கம் சார். வாரத்தின் கடைசி வர்த்தக தினம் இன்று. இந்த வாரம் ஃபுல்லா கமாடிட்டி மார்க்கெட்டினுடைய போக்கு எப்படி இருந்தது? இந்த வாரம் பார்த்தோம்னாக்கா பொதுவாக பிரீஷியஸ் மெட்டல் 2.5 வாரத்தினுடைய ஹைக்கு மேல இருப்பது குறிப்பிடத்தக்கது. மெயினா யுஎஸ்ல அவங்க பெடரல் ரிசர்வ் எடுத்த டிசிஷன் மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். அதனுடைய இம்பாக்ட் பாத்தீங்கன்னா பிரீஷியஸ் மெட்டல்ஸ்ல. இதை தவிர இந்த யுக்ரைன் ரஷ்யா ப்ராப்ளம் எகைன் அதனால கோல்டுல மறுபடியும் ஒரு பையிங் ஆக்டிவிட்டி என்று சொல்லலாம். இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக அதை தவிர காப்பர்லயும் ஓவராலா பார்த்தோம்னாக்க ஒரு ஆக்டிவிட்டி வந்திருக்கு. அதுபோல் அலுமினியத்திலையும் ஒரு ஆக்டிவிட்டி வந்திருக்கு. க்ரூட் ஆயில் பெரிய ஒரு ஏற்றத்தில் செல்லவில்லை என்றாலும் ஓரளவுக்கு ஒரு மொமெண்டம் கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். ஓவராலாவே இந்த வாரம் ஒரு அருமையான ஒரு மொமெண்டம் கொடுத்த வாரம் என்று கூறலாம். ஓகே சார். இப்போ அலுமினியமோட ட்ரெண்ட் வர காலங்களில் அலுமினியம் ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அதை பற்றி சொல்லுங்க. அலுமினியம் பார்த்தோம்னாக்க நார்மலா இப்ப ஒரு பக்கம் பார்த்தோம்னாக்க ப்ரொடக்ஷனை குறைக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இருக்கக்கூடிய அந்த எல்என்மில இருக்கக்கூடிய வேர்ஹவுஸ்ல புதுசா அந்த லாவை சேஞ்ச் பண்றதா ஏப்ரல்னு சொல்லியிருந்தாங்க. அது சொன்ன உடனே தான் பாத்தீங்கன்னாக்க மார்க்கெட்ல ஒரு ஸ்டீப் ஃபால் விழுந்தது. அதன் பிறகு அங்க உள்ள ஹைகோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, அது இப்ப இம்மீடியட்டா பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த சுரங்கத்துல வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயிஸை பாதிக்கும் நீங்க எடுக்கக்கூடிய டெசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்ப ஸ்டே பண்ணினதுனால இம்மீடியட்டா மறுபடியும் அலுமினியத்துல ஆக்டிவிட்டி வந்திருக்கு. பட் ஓவரால் அலுமினியம் சைனாவை பொறுத்தவரை பார்க்கும் பொழுது ப்ரொடக்டிவிட்டி இஸ் வெரி ஹை. அதே சமயத்துல 2014 2013 வைத்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட அந்த கெப்பாசிட்டியில ஒரு 6% growth அந்த இண்டஸ்ட்ரியல் growth இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால ஒரு பையிங் ஆக்டிவிட்டி மார்க்கெட்ல வந்திருக்கு. ஓவராலா அலுமினியம் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் ஒரு 100 புள்ளிகள்ல பெட்டரா இருக்குன்னு தோணுது. ஓகே சார். ஒரு காலர் வந்திருக்காங்க திருச்சியில இருந்து முருகன். வணக்கம் முருகன், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. அது மாதிரி எங்க அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு சார் கமர்ஸ்ல. சொல்லுங்க. அது மாதிரி நானும் செஞ்சிட்டு இருக்கேன். எங்க அண்ணன் நான் வெளியூருக்கு போயிருக்கேன். நான் வெளியூருக்கு போயிருவேங்க. அது மாதிரி அண்ணன் என் காசை என் காசை செய்ய முடியும் அவர் எடுத்துக்கு போவாருங்களா? எப்படி நான் தெரிஞ்சுக்க எப்படி? காலர் கட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஃபைன். இப்போ அலுமினியம் இதை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. பட் இப்ப அடுத்தது காப்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காப்பர்னுடைய அதாவது லாஸ்ட் வீக் காப்பர் ரெக்கவர் ஆன மாதிரி ஒரு நிலை இருந்தது. காப்பர்னுடைய ட்ரெண்ட் வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும்? காப்பர் பார்த்தோம்னா ஓவராலா இட் இஸ் இந்த சப்ளை ஜோன். பட் இப்ப இந்த லெவல்ல பார்த்தோம்னா எம்சிஎக்ஸ்ல காப்பருடைய ட்ரெண்ட் ஒரு மாதிரி கன்சல்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். சார் மணிக்கணும், நம்ம அதை பத்தி காப்பர் பத்தி தொடர்ந்து பேசுவோம். மறுமணர் காலர் வந்திருக்காங்க கோவையில இருந்து மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கங்க சார். பேசுங்க மணிகண்டன் சார். வணக்கம். வணக்கம் சார். அதாவது இப்ப நான் கோயம்புத்தூர்ல பேசுறேன். கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர் கமாடிட்டி ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஆரம்பிச்சிருக்கேன். எவ்ரி சண்டே அந்த கிளாஸ் நடக்குது. டெக்னிக்கல் பிளஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துறோம். இந்த அசோசியேஷனை ரெஜிஸ்டர் பண்ணுங்களா தேவையில்லைங்களா? அது மட்டும் கொஞ்சம் தெரியும். அதாவது எந்த ஒரு அசோசியேஷனும் ரெஜிஸ்டர் பண்ணுவது நல்லதா இருக்குன்னு சொல்லலாம். இரண்டாவது இப்ப பாத்தீங்கன்னாக்க ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு உங்களுக்கு அவேர்னஸ் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அவேர்னஸுக்கு நிறைய செபியும் என்எஸ்சி செஞ்சிட்டு இருக்காங்க. அதுபோல கமாடிட்டி மார்க்கெட்டுக்கு எஃப்எம்சி எம்சிஎக்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எஃப்எம்சிக்கு நீங்க ஒரு மெயில் ஒரு தகவல் அனுப்பிச்சீங்கன்னா இல்ல எம்சிஎக்ஸுக்கு ஒரு தகவல் அனுப்பிச்சீங்கன்னாக்க இதை நீங்க எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்? ஏன்னா இதுல எப்படின்னாக்க கம்ப்ளீட்டா ரீட்டைல் பப்ளிக் தான் இருக்கணும், வேற யாரும் அதுல இருக்கக்கூடாது. அதை கம்ப்ளீட்டா நீங்க பண்ணும் பொழுது எந்த விதமான ஒரு புரோக்கர்ஸோ எந்த விதமான ஒரு எக்ஸ்சேஞ்சோ இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடாது. இது பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு என்ஜிஓவா கருதுற மாதிரி தான் அதை பண்ணுவாங்க. அதனால நீங்க எஃப்எம்சிக்கு எழுதினீங்கன்னாக்க அதுக்கு சில வரைமுறைகள் இருக்கு, அதுல பண்ணலாம். அப்படி இல்லை என்றால் ஜெனரலா நீங்க இந்த லோக்கலா உங்களுடைய கோயம்புத்தூர்லயே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்.
ஒரு ரெஜிஸ்டர் ஒரு அசோசியேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஸ்டாக் புரோக்கர் அசோசியேஷன், சப் புரோக்கர் அசோசியேஷன் அப்படி இருக்கிற மாதிரி ஒரு ரிஜிஸ்டர்டு வந்து கமாடிட்டி இன்வெஸ்டர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு நீங்க பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்க பண்ணும்பொழுது ஒவ்வொரு வாரமும் நீங்க பண்ணும்பொழுது உங்களுடைய மீட்டிங் வந்து அட்டெண்டன்ஸ் வைக்க வேண்டும். யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுடைய பேரு, அவங்களுடைய சிக்னேச்சர் இருக்கணும். அதே மாதிரி நீங்க யாரை கூப்பிடுறீங்க, ஒரு வெளியில இருந்து ஒரு ஸ்பீக்கரை கூப்பிடுறீங்கன்னா அவருடைய இன்புட்ஸ் அந்த அட்டெண்டன்ஸ்ல இருக்க வேண்டும். அவரும் வந்து அதுல சைன் பண்ணணும். அதே மாதிரி நீங்க சைன் பண்ணி ரெகுலரா நீங்க ஒரு 6 மாதம் காமிச்சீங்கன்னா அதன் பிறகு உங்களுக்கு வந்து இந்த எஃப்எம்சிஜி அங்கீகாரமோ இல்ல எம்சிஎக்ஸ் அங்கீகாரமோ கிடைக்கும். சார், நம்ம கமாடிட்டி ட்ரேடிங் பத்தி தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்ன ஒரு காலர் வந்திருக்காங்க, சேலம்ல இருந்து முத்து. வணக்கம் முத்து, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம் சார், நான் குரூட் ஆயில் பத்தி கொஞ்சம் கேட்கணும் சார். 6256 2 கான்ட்ராக்ட் முன்ன இருந்துட்டு 5640 வந்ததுங்க. அதே மாதிரி 1256 உடச்சி போகும்போது 6549 போனது சார். இந்த லெவல்ல வாங்கலாமா விற்கலாமா லெவல்ஸ்? ஓகே, குரூட் ஆயிலை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னாக்க லாங் பில்டப் அண்ட் அக்யூமுலேஷன் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். சோ நேற்றுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ப் ராலி, அதுல வந்து 6235 மேல நேற்று முதல் தினம் க்ளோஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். சோ இமீடியட் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னாக்க 6250 இருந்து 6320 லெவல் அதுல வந்து இருக்கு. அதே மாதிரி அதனுடைய ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க 6170. ப்ராபப்ளி ஒரு 2-3 வாரம் முன்னாடி நான் வந்து உங்களுக்கு க்ரூட் ஆயில வந்து இங்கேயே சொல்லியிருந்தேன் வாங்கலாம். 6030 இருந்து 6040 வாங்கினாக்க 6175 அல்லது 6225 போன்னு சொல்லியிருந்தோம். அது அந்த லெவல் வந்து அச்சீவ் ஆயிருக்கு. சோ அதனால நியர் சப்போர்ட் லெவல்ல நீங்க வந்து ட்ரேடிங்க்கு இன்றைய ட்ரேடிங்க்கு தாராளமாக வாங்கலாம். ஓகே சார், காப்பர் பத்தி அப்படியே சொல்லிட்டு இருந்தீங்க. சோ காப்பர் வந்து பார்த்தோம்னாக்க ஓவர் சப்ளை ஜோன்ல இருந்தாலும் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் லெவல் பார்க்கும் பொழுது இந்த ட்ரிப் அதிகரிக்க கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால சோ எல்லாமே வந்து இந்த குளோபல் எக்கானமியோட இம்ப்ரூவ்மெண்ட் வைத்து கமாடிட்டிஸ்ல மறுபடியும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். பட் ஜென்ரலா காப்பர்ல பார்த்தோம்னாக்க ஒரு கன்சாலிடேட் பேஸ்ன்னு சொல்லலாம், அந்த லெவல்ல வந்து போயிட்டு இருக்கு. சோ மெயினா வந்து இந்த 396 to 408 அப்படிங்கிற அந்த பிரைஸ் ரேஞ்சில தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுல ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு பிரேக் ஆச்சுன்னா 396 கீழே போச்சுன்னா அரௌண்ட் 375 வரலையும் வரக்கூடிய வாய்ப்பு மறுபடியும் இருக்கு. அந்த 375 to 380 லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லாங் டேர்முக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த 408 வந்து பிரீச் பண்ணி மேல போச்சுனாலும் ஒரு 15 இருந்து 20 புள்ளிகள் வரையும் மேல போக வாய்ப்புல இருக்கும். பட் ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு எவ்ரி லெவல் பார்த்தோம்னாக்க ஒரு டிப் வருது, அந்த டிப்ல வந்து கன்சல்ட் ஆறுது. சோ அதனால ஒரு 360 to 370 லெவல் ஒரு லாங் டேர்முக்கு காப்பர் வந்து ஒரு நல்ல ஒரு கன்சாலிடேஷன் சொல்லலாம். ஓகே சார், ஒரு காலர் வந்திருக்காங்க, சென்னையில இருந்து சுதாகர். வணக்கம் சுதாகர், கமாடிட்டி ட்ரேடிங்ல உங்க சந்தேகம் என்ன கேளுங்க. குட் மார்னிங் சார், சார் இந்த பேசுறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார். நான் கேட் வச்சர் கிளைண்ட் தான் நானு. அங்க சில்வர் வாங்கியிருக்கேன். இப்ப ஏப்ரல் மாசம் செட்டில்மெண்ட் ஓகே, இதுவரை எதுவும் ஆகல. எப்ப சார் ஆகும்? ஏப்ரல் மாசம் செட்டில்மெண்ட்லாம் பினிஷ் ஆயிடும் சொன்னாங்க. ஓகே, இ கோல்ட் அண்ட் இ சில்வர். ஆமா, இதுவரை எதுவும் இல்ல. வாட் இஸ் தி நியூஸ் சார்? ஓகே, இ சில்வர் இ கோல்ட பொறுத்தவரையிலையும் ஏப்ரல் 2க்குள்ள அவங்க வந்து செட்டில்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு சாதகமான முடிவை கொடுத்து அதை என்ன பண்ணணுங்கிறத வந்து இப்ப அப்ரூவ் பண்ணிருக்காங்க. அது கோர்ட்டும் அப்ரூவ் பண்ணிருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு அதுக்கப்புறம் பண்ணும் பொழுது அதுல வந்து சில ரெகுலேட்டரி டிஸ்கிரிபன்சஸ் எல்லாம் இருக்கு. சோ அதனால அந்த இதுபடித்தான் நடக்கும். நடுவில் நமக்கு வந்து எலெக்ஷன் வேற வந்துருது. சோ அதனால உங்களுக்கு ஏப்ரல் எண்ட் அல்லது மே ஃபர்ஸ்ட் வீக்ல அந்த ப்ராசஸ் வந்து அவங்க சீக்கிரம் பண்ணிடுவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கலாம். சோ அது வந்து உங்களுடைய டிமேட் மோடுக்கு வரும். அதுல நீங்க வந்து அதை பிசிக்கலா கன்வெர்ட் பண்ணி நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே சார், இப்போ ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து வரக்கூடிய நியூஸ் வச்சு அதுல ஒரு ஃபோக்கஸ் வச்சு நம்ம அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இருக்கும். வேற டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேஸ் என்ன, எதை வச்சு அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் செய்யப்படுது? டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேஸ்ன்னு பார்த்தோம்னாக்க மெயினா வந்து இட் இஸ் a demand supply. ஓகே, அண்ட் the pressure of volume. ஸோ இதை வச்சுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெக்னிக்கல்ஸ்ல வந்து எவ்ரிடே கிடைக்குது. பேசிக்கா டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து மெயினா பாத்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் மேத்தமெட்டிக்கல்ஸ். ஸோ அந்த ஒரு 1 வீக்ல வந்து என்ன ஆவரேஜ் வால்யூம்ஸ்,
15 டேஸ்ல ஆவரேஜ் வால்யூம், 20 டேஸ்ல. சோ இதே மாதிரி ஒவ்வொன்றையும் எடுத்து அதற்கு தகுந்தாற் போல் அதனுடைய ரியாக்ஷன்ஸ். சோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? அதுலதான் என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு லெவலுக்கும் இதுல வந்து பட்டர்ஃபிளை கேண்டில், இது வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன். சோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்றது வந்து ஒரு ஞாபகத்துக்கு. சோ நமக்கு வந்து ஒரு திடீர்னு ஏதாவது ஒரு தெரியணும்னாக்க அந்த பொசிஷன் அப்படி விஷுவலைஸ் பண்ணும்போது இது இந்த மாதிரி போறதுனால இந்த லெவல்ல நம்ம வந்து வாங்கலாம் அப்படிங்கறத வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஜெனரலா வந்து பேசிக்கா பார்த்தோம்னாக்க இந்த ஓபன் ஹை லோ க்ளோஸ் இந்த நாளத்தையும் வந்து டெய்லி பிளாட் பண்ணி ஒரு 20 நாள் பிளாட் பண்ணாங்கனாலே அதனுடைய ஆக்ஷன்ஸ் நம்ம வந்து ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். சோ எந்த லெவல்ல வந்து அதனுடைய பிஹேவியர் இருக்கு அப்படிங்கறத ஓரளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். சார் நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு ஒரு காலர் வந்திருக்காங்க. ஷர்மிளா சென்னையில இருந்து கால் பண்ணிருக்காங்க. வணக்கம் ஷர்மிளா, உங்களுடைய சந்தேகம் என்ன கமாடிட்டி ட்ரேடிங்ல கேளுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நான் அலுமினியம்ல ஷார்ட் பண்ணிருக்கேன், அது கேன்சல் பண்ணிடலாமா அப்படியே இருக்கும். நான் 109ல ஷார்ட் பண்ணிருக்கேன். ஓகே, 109 கீழே போச்சுன்னா 107 வரலாம். நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 110 யூஸ் பண்ணி ஷார்ட் ரன் பண்ணுங்க. புரியல. அதாவது 109ல நீங்க ஷார்ட் போயிருக்கீங்க இல்லையா? ஆமாங்க. ஸ்டாப் லாஸ் 110 வைத்துக்கொண்டு அதை ரன் பண்ணுங்க. ஒரு ₹2 கீழே கிடைக்கும், 107 வரலையும் வரும். ஓகே ஓகே சார். இப்போ கிரேட் வெஞ்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்ததா எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப் அடுத்தது என்னது சார்? அதை பற்றி அதாவது முதல்ல எல்லா நேயர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு இனிய வாழ்த்துக்களை சொல்லிட்டு, இந்த தமிழ் புது வருடத்துல ஒரு புதுசா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேட் வெஞ்சர் வந்து ஒரு புதிய ஒரு முயற்சியை எடுத்திருக்காங்க. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். மெயினா அது என்னன்னாக்க, இப்ப நார்த் இந்தியாவில் பாத்தீங்கன்னாக்க அஸ்ட்ராலஜி ரிலேட்டட் டெக்னிக்கல்ஸ், ஆஸ்ட்ரோ டெக்னிக்கல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பரவலாக வந்து கொண்டிருக்கிறது. அதே அந்த ஆஸ்ட்ரோ டெக்னிக்கல்ஸ நம்ம லோக்கலா இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், எஃப்ஐன்னு சொல்றாங்க, அவங்களுமே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அதை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கறத வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளுக்கு முன்னாடி அதை ரிஃபைன் பண்ணி அந்த கமிட்டியில, அவங்களுக்கு அட்வைசரி கமிட்டியில நான் இருந்துட்டு இருக்கேன். மெயினா பார்த்தோம்னா ஒவ்வொரு ஒரு மனிதனுக்கும் நாலேஜ் இருக்கும், இல்லைன்னா பணம் இருக்கும். தட் இஸ் மணி அண்ட் மைண்ட். ஆனா ஒரு மெத்தட் இருக்காது. அந்த மெத்தட் வந்து டிஃபரெண்ட் டைப்ஸா இருக்கலாம். ஆனா அந்த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட எப்படி வந்து நம்ம வந்து ஒரு கான்செப்டுவலா கொண்டு வர முடியும் அப்படிங்கும் பொழுது, மறுபடியும் டெக்னிக்கல்ஸ் மாதிரி அஸ்ட்ராலஜியும் பார்த்தோம்னா இட் இஸ் ஆல்சோ எ சயின்ஸ், இட் இஸ் ஆல்சோ எ மேத்தமெட்டிக்ஸ். சோ அந்த அஸ்ட்ராலஜியை வச்சுக்கிட்டு மெயினா வந்து ஸ்டீலோ இல்ல பேஸ் மெட்டல்ஸோ இல்ல க்ரூட் ஆயிலோ ஓவராலா ஜெனரலா எப்படி இருக்கும் அப்படிங்கிற வந்து ஒரு ப்ரெடிக்ஷன்ஸை கொடுக்க முடியும். அந்த ப்ரெடிக்ஷன்ஸ்ல இருந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அவங்களுடைய பேஸ்ட் ஆன் தேர் டேட் ஆஃப் பர்த், சோ அவங்க வந்து எந்த கமாடிட்டில இந்த மாசம் ட்ரேட் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படிங்கறதையும் கொடுக்கலாம். சோ இத வந்து ஒரு கான்செப்சுவலா கொண்டு வந்து we defined as astro technicals. ஓகே. சோ அந்த ஆஸ்ட்ரோ டெக்னிக்கல்ஸ்ல ஃபண்டமெண்டல்ஸும் அப்பப்ப வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ள we need to input. இப்ப வந்து பாத்தீங்கன்னா காப்பர் வந்து சப்ளை ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கும்போது அந்த அதனுடைய இம்பாக்ட், அதனுடைய லாங்கிடியூட் எவ்வளவு எடுத்துக்கணும், எந்த லெவல்ல வந்து நம்ம வந்து அதை எடுத்து பார்க்க வேண்டும், ஒரு அனாலிசிஸ். அதுல இருந்து அவங்களுக்கு என்ன சொல்றதுனாக்கா, இட் இஸ் ரெடி ஃபுட் மாரி, தே கேன் யூஸ் இட் இம்மீடியட்லி. சோ இன்ஸ்டெட் ஆஃப் சர்ச்சிங் மோர், ஒரு இம்மீடியட் டூலா வந்து கிடைக்கிற மாதிரி வரக்கூடிய புது தமிழ் வருட புத்தாண்டில் இருந்து ஆரம்பிக்கலான்னு வச்சிருக்காங்க. டேட் அநேகமா அவங்களே வந்து கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே சார். ஒரு காலர் வந்திருக்காங்க நெல்லையில இருந்து பிரவீன். வணக்கம் பிரவீன், உங்களுடைய சந்தேகம் என்ன கமாடிட்டி ட்ரேடிங்ல கேளுங்க. வணக்கம் சார். சொல்லுங்க. வணக்கம். ஹலோ சொல்லுங்க சார். சார் இப்போ நான் ஒரு கம்பெனில ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்னன்னா போன ஃப்ரைடே வந்து ஒரு நேச்சுரல் கேஸ்ல ஒரு செல் போடுறேன். இதுல நேச்சுரல் கேஸ்ல ஒரு செல் எடுக்கிறேன் சார். ஓகே. 267 50ல செல் எடுக்கிறேன். பட் 265 70 வரை வருது சார். பட் நான் கட் பண்ணும்போது கட் ஆகல.
இது வந்து ஆக்சுவலா இந்த கம்பெனியோட பிரச்சனை தான். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, கேட்டதுக்கு M6ல ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க கம்பெனில பேசும்போது நாங்க அந்த பொசிஷனை கட் பண்ண மாட்டோம், நீங்களா கட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் நேத்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டாங்க. இதுக்கு இப்ப நான் என்ன சார் பண்ணலாம்? அதாவது இதுல வந்து 2 விஷயங்கள் இருக்குங்க. மெயினா வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம் இஷ்யூஸ் வரும் பொழுது அதை வந்து நீங்க ஃபில் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா போட்டிருப்பாங்க. டெக்னாலஜிஸ் இஷ்யூஸ் வந்ததுன்னா அதுக்கு எக்ஸ்சேஞ்சோ புரோக்கரோ பொறுப்பு இல்ல, இண்டிவிஜுவல் ட்ரேடர் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. நீங்க வந்து அந்த ஸ்டாப் லாஸ் நீங்க யூஸ் பண்ணி போட்டீங்கன்னா, நார்மலா வந்து ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணும் பொழுது அந்த கேப் வந்து ஓரளவு கொஞ்சம் பெட்டர் கேப்பா இருந்தாதான் அதுல வந்து அடிக்கும். அதனால வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் போடுறோம், அதுவே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துரும் அப்படிங்கிற கான்செப்டை வந்து மைண்ட்ல வச்சுக்காதீங்க. சோ அது இம்மீடியட்டா அதுக்கு கீழே வந்து போகும்பொழுது நீங்க ஒரு அலர்ட் மாதிரி வச்சுக்கிட்டு அந்த ஸ்டாப் லாஸ் கீழே அது போயிருக்கா போலையான்னு பாருங்க. நார்மலா என்ன ஆயிருக்கும், ரொம்ப நேரத்துக்கு வந்து 265.50 அல்லது 265.70 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கும். அந்த 265.70 இருந்து பாத்தீங்கன்னா அது 265 வந்து அதுக்கு அடுத்த ரேட்டே வந்திருக்கும். இன்பிட்வீன் உங்க ரேட்டு ஸ்டாப் லாஸ் ரேட் இருந்ததுன்னா அது அடிச்சிருக்காது. சோ அதனால உங்களுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டா வந்து ஸ்டாப் லாஸ் போடுறதை விட கொஞ்சம் பெட்டரா போடுங்க. ஏன்னா கமாடிட்டியை பொறுத்தவரையிலும் இந்த கேப் பாத்தீங்கன்னா ₹1 ₹2 எல்லாம் ஈஸியா சர்வசாதாரணமா போகும், அதுதான் இருந்திருக்கும். அதனால இது வந்து யாரையும் வந்து பிளேம் பண்ண முடியாது. அதனால என்ன ட்ரேடிங்னு போனீங்கனாலே ப்ராஃபிட்டும் உங்களுக்கு தான், லாஸும் உங்களுக்கு தான். அதே சமயத்தில் அந்த ரிஸ்கையும் எந்த அளவுக்கு குறைச்சிக்க முடியும், எந்த அளவுக்கு பெட்டரா கொடுக்கறாங்க அப்படிங்கறத நீங்க பார்த்து பண்றது நல்லதா இருக்கும். ஓகே சார், இன்னைக்கு வந்து கமாடிட்டி ட்ரேடிங் குறித்த விளக்கங்கள் ரொம்ப தெளிவா கொடுத்தீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி நிறைவடைந்தது. இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.